ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து திருவி கல்யாண சுந்தரனார் சார்ந்த கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என கூறியது திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து, திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? நீங்கள் திருவிக்கால பார்த்தீங்கன்னா திரு என்பது திருவாரூர். திருவாரூர் விருத்தாச்சலம் மகன் கல்யாண சுந்தரம் என்பதன் சுருக்கமே திருவிகா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர். சரியான விடை திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கை காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர். டிஎன்பிசியில் நிறைய தடவை ரிப்பீட்டான கொஸ்டின். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கை காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து நிறைய தடவை ரிப்பீட்டான கொஸ்டின். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்று கூறியவர். சரியான விடை திருவிகா. அடுத்து, இளைஞர்களே, தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என அறைகூவல் விடுத்தவர். தமிழ் உலகின் இழிந்த நிலையை நினைவுங்கள் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம். அடுத்த கொஸ்டின். தேசியம் காத்த செம்மல் என திருவிகா யாரை பாராட்டியுள்ளார்? நிறைய தடவை ரிப்பீட்டான கொஸ்டின். தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்கரை திருவி கல்யாண சுந்தரனார் பாராட்டியுள்ளார். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார். சரியான விடை திருவிகா. அடுத்த கொஸ்டின். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம். அடுத்த கொஸ்டின். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர். தோழர் ஜீவானந்தம். அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர். திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருவிகாவின் செய்யுள் நூல்கள். சரியான விடை உரிமை வேட்டல், பொருளும் அருளும். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து, திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல். சரியான விடை சத்தியவேத கீர்த்தனைகள். சத்தியவேத கீர்த்தனைகள் யாருடைய நூல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர். திருவி கல்யாண சுந்தரம். அடுத்த கொஸ்டின். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் இக்கூச்சுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு செஞ்ச நாள். திருவிக இறந்த வருடம் 1953 செப்டம்பர் 17. அடுத்த கொஸ்டின். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது? சரியான விடை சித்திரக்கவி. சித்திரக்கவி யாருடைய நூல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல். சரியான விடை எனது இலங்கை செலவு. அடுத்து, தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர். திருவாரூர் விருத்தாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் திருவி கல்யாண சுந்தரனார் சார்ந்த கேள்விகள் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.